نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار اللهم صل على رسولك سيدنا ونبينا மௌலானா முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. இல்லாமல்ல அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, நாம் எல்லாம் இந்த ஜும்மாவுடைய நாளிலே இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே அறிந்து கொள்வதற்காக நாம் அனைவர் மீதும் அந்த அல்லாஹ் தஆலாவுடைய அன்பும் கருணையும் அவனுடைய மன்னிப்பும் என்றென்றும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய இந்த முதல் ஜும்மா உரை ஆரம்பம் செய்கிறேன். அன்பான சகோதரர்களே, நாம் அல்லாஹ் தரக்கூடிய எல்லா விதமான பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, அது வாழ்க்கை வசதிகளாக இருந்தாலும் சரி, அது அதிகமாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், இன்ன ரப்பக யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர். அல்லாஹ் தான் நாடியோருக்கு கணக்கின்றி கொடுக்கிறான், நாடியோருக்கு குறைவாக கொடுக்கிறான். அப்படி அதிகமாக கொடுக்கப்பட்டாலும் சரி, குறைவாக கொடுக்கப்பட்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய அந்த பரக்கத் அந்த பொருளாதாரத்திலோ அல்லது அவர்களுடைய வாழ்க்கையிலோ இல்லை என்று சொன்னால் அதனால் எந்த ஒரு பலனும் இருக்காது. உதாரணத்திற்கு, ஒரு மனிதர் அதிகமாக சம்பாதிக்கிறார், ஆனால் அதே நேரத்திலே அவருடைய தேவைகளை ஈடுகட்டுவதற்கு அந்த பொருளாதாரம் போதவில்லை என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே பரக்கத்து இல்லை என்று பொருள். அதே நேரத்திலே ஒருவர் அவரை விட குறைவாக பாதி அளவுதான் சம்பாதிக்கிறார், ஆனால் அவர் தன்னுடைய தேவைகள் போக பிறருக்கும் தர்மம் செய்கிறார், அவரிடத்திலே தேவைக்கு போக மீதமாகவும் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் அல்லாஹ்வுடைய பரக்கத். பொதுவாக நாம் என்ன விளங்கி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், யாருக்கு அல்லாஹ் அதிகமாக கொடுக்கிறானோ அது பரக்கத். அப்படித்தான் நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். அப்படி அல்ல, குறைவாக கொடுத்தாலும் அந்த பொருள் நிறைவாக இருக்கணும். பரக்கத்து என்று சொன்னால் அந்த ரிஸ்கை மட்டும் குறிக்காது, அதற்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றன. வளர்ச்சி என்று சொல்வார்கள், வெற்றி, நிம்மதி, மன நிம்மதி கூட பரக்கத்து தான். அப்ப அந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டியது, யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்து செய். புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தி, உம்மு சுலைம் என்ற அந்த சஹாபிய பெண் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ்,
என் மகன் உங்களுடைய சேவகர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அவர் பணிவிடை செய்கிறார், அந்த அனஸுக்காக நீங்கள் பிரார்த்தியுங்கள் என்று சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பிரார்த்திக்கிறாங்கன்னு சொன்னா, அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு, அவருக்கு நீ அதிகப்படுத்துவாயாக யா அல்லாஹ், வலதஹு, அவருடைய குழந்தை செல்வங்களை அதிகப்படுத்துவாயாக, வபாரிக் லஹு ஃபீமா அதைதஹு, இதான் முக்கியமான விஷயம். அவருக்கு எதை நீ கொடுத்தாயோ அதுல பரக்கத்து செய். கூட கொடுன்னுலாம் சொல்லல, இப்படி அள்ளி அள்ளி கொடு, இன்னதை கொடு என்று குறிப்பிட்டு எதையும் சொல்லவில்லை. மாறாக சொன்னார்கள், அவருக்கு நீ எதை வழங்கினாயோ அதுல பரக்கத்து செய். அப்போ ஒரு மனிதனுக்கு குறைவாக அல்லாஹ் கொடுத்திருப்பான், அதுவே அவருக்கு போதுமானதாக இருக்கும், அந்த பரக்கத்து இருந்துச்சுன்னு சொன்னா. அப்ப இந்த அடிப்படையை நம்ம விளங்கிக்கிறணும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு மனிதருக்காகவும் எந்த ஒரு சஹாபிக்காகவும் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஏதாவது கேட்டு வந்தால் இவருக்கு இன்ன கொடு என்று பட்டியல் போட மாட்டார்கள். இதை கொடு அதை கொடு, ஒரே வார்த்தை தான், இவருக்கு பரக்கத்து செய்ய அல்லாஹ், அதுல எல்லாமே அடங்கிவிடும். பரக்கத்து என்று சொன்னா நம்ம பொருளாதாரம் நினைக்கிறோம், குழந்தை செல்வம் கூட பரக்கத்து தான். அதனாலதான் நம்ம திருமணமான தம்பதிகளுக்கு என்ன வாழ்த்து சொல்றோம், பாரக்கல்லாஹு லக்குமா வ பாரக அலைக்குமா வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். ஒரு திருமணமான தம்பதிகளுக்கு பொருளாதாரம் மட்டும்தான் அவசியமா உங்க வாழ்க்கையில? அதை மட்டும்தான் அவங்க கேட்பாங்களா? திருமணமான உடனே குழந்தை வேணும், மன நிம்மதி வேண்டும், மன வாழ்க்கையை நீடித்து இருக்க வேண்டும். இதற்கெல்லாம் ஒரே வார்த்தை என்ன? பாரக்கல்லாஹு லக்குமா, ஒரே வார்த்தை முடிஞ்சு. அப்ப இந்த அடிப்படையை நம்ம விளங்கிட்டோம் சொன்னா நம்ம வாழ்க்கையிலே பொருளாதாரத்தை தேடி அலைய மாட்டோம், அதற்காக பேராசைப்பட மாட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியுடைய வீட்டுக்கு விருந்து சாப்பிட போறாங்க. அப்துல்லா இப்னு பிஷ்ர் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி வீட்டுக்கு விருந்து சாப்பிட போறாங்க. விருந்து சாப்பிட்டு விட்டு வெளியில வரும் பொழுது இந்த சஹாபியுடைய தந்தை என்ன செய்யறாங்கன்னா, நபிகளாருடைய வாகனத்தை பிடித்து, யா ரசூலுல்லாஹ், எங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் பரக்கத்தை எப்படி துஆ செய்யறாங்க பாருங்க. யா அல்லாஹ், இவருக்கு எதையெல்லாம் வழங்கினாயோ அதுல நீ பரக்கத்து செய்வாயாக, அவர்களை மன்னித்து அவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக என்று அவங்க கேட்ட இந்த துஆ புகாரில பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த அந்த நேரத்திலே, மக்கா நம்ம புகாரில பார்க்கிறோம், அல்லாஹும்ம ஜஅல் ஃபில் மதீனதி லிஅஃப மா ஜஅல்த பிமக்கத மினல் பரக்கத்தி. யா அல்லாஹ், மக்காவுக்கு நீ எந்த அளவுக்கு பரக்கத்து செய்தாயோ அதை விட லிஅஃப, 2 மடங்கு பரக்கத்தை இந்த மதீனா வாசிகளுக்கு செய்வாயாக. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேட்டாங்க, அவங்களுடைய சாவு முத்து என்ற அளவுகள் இருக்கும் இல்லையா, உணவுகளை அந்த அளக்கக்கூடிய அளவு முறைகள் இருக்கும், அதிலும் நீ பரக்கத்து செய்வாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார். அப்ப இந்த அடிப்படையை நம்ம விளங்கிக்கிறோம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் வியாபாரம் பேசுகிறார், இன்னொருவர் அந்த வியாபாரத்தை வாங்குகிறார், விற்கிறார். 2 பேரும் அந்த வியாபாரத்தை முறித்துக் கொள்ளாத வரைக்கும் என்ன இருக்குது, அவங்க அந்த வியாபாரத்தை பேசி அந்த இடத்துல நிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க அந்த வியாபாரத்தை முறித்துக் கொள்ளலாம். அல்லது விலை பேசி அந்த வியாபாரம் முடிவுக்கு வந்து விட்டது என்று சொன்னால், அவர் பிரிந்து சென்று விட்டால் இப்ப வியாபாரத்தை முறிக்க முடியாது. அப்படி முறிச்சா என்ன ஆயிரும், அல்லாஹ்வுடைய பரக்கத்து இல்லாமல் போய்விடும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல 2 பேர் வியாபாரம் பண்றாங்கன்னு சொன்னா 2 பேரும் பரஸ்பரம் அந்த பொருளை வாங்குவதற்கு முன்பாக பிரிந்து விட்டால் அது நன்மை பயக்கும். இல்லை என்று சொன்னால் அந்த வியாபாரத்திலே பரக்கத்து இருக்காது. அதே போல உங்கள் பொருள்களுடைய குறைகளை மறைத்து பொய் சொல்லி வியாபாரம் செய்தால் அதிலும் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்காது. இந்த பரக்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் 2 நிபந்தனைகள் தான். ஒண்ணு என்ன, அந்த வருமானம் ஹலாலாக இருக்க வேண்டும். நாம் எதை சம்பாதிக்கிறோமோ
அது ஹலாலான தூய்மையான வருமானமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கும். வட்டி, மோசடி அல்லது வேறு ஏதோ அனாச்சாரங்களிலே அல்லது ஃபாஹிஷாவான காரியங்களிலே ஈடுபட்டு நாம் அதிலே சம்பாதித்தோம் என்று சொன்னால் நமக்கு அதிலே பரக்கத்து எடுபட்டு விடும். அப்ப அந்த ரெண்டு நிபந்தனை தான். ஹலாலான வருமானத்திலே அல்லாஹ் தஆலா நமக்கு பரக்கத்து செய்வான். அதே போல ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை பொருந்திக் கொள்ள வேண்டும். என்ன பொருந்திக் கொள்வது? குறைவாக கொடுத்தால் என்ன செய்யணும்? அல்லாஹ் கொடுத்தது அல்ஹம்துலில்லாஹ், அதை கொண்டு நான் போதுமாக்கிக் கொள்கிறேன், இதே அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும் என்று நாம் அந்த மனசுல நினைச்சோம் சொன்னா அல்லாஹ்வுடைய அந்த அருள் பலம் அந்த பொருள் மீது வரும். ஒரு சஹாபி, மக்காவுடைய வெற்றி, ஃபத்தே மக்கா, அந்த வெற்றி அந்த நேரத்திலே பலரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்குகிறான். இன்னம ஸதகாத்து லில் ஃபுக்கராஇ வல் மசாகீனி வல் ஆமிலீன அலைஹா வல் முவல்லஃபத்தி குலூபுஹும். இதிலே இந்த நான்காவது சாரார் யார் என்று சொன்னால், யாருடைய உள்ளங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதோ அவர்களுக்கும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று அந்த வசனம் இறங்கப்பட்ட நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்காவாசிகள் யாரெல்லாம் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு வாரி வாரி வழங்கினார்கள். அப்ப ஹக்கீம் பின் ஹிசான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இவர் அன்னை ஹதிஜாவுடைய சொந்தக்காரர், அவங்க வர்றாரு. வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே யா ரசூலுல்லாஹ் எனக்கும் கொடுங்கள் என்று கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஒட்டகங்களை கொடுக்கிறார்கள். அதை வாங்கி கொண்டு திரும்பவும் வருகிறார், மறுபடியும் கொடுக்கிறார்கள். மூன்றாவது முறை அவர் வந்து கேட்கும் பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹக்கீமே, இந்த செல்வம் பசுமையானதும் இனிமையானதும் ஆகும். யார் இதை போதுமென்ற உள்ளத்தோடு எடுத்துக் கொள்கிறாரோ அவருக்கு அதிலே அல்லாஹ் பரக்கத்து செய்வான். யார் அதை பேராசையோடு இன்னும் வேண்டும் வேண்டும் என்று கேட்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா அதிலே அருள் பலம் செய்ய மாட்டான். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? வயிறு நிறைய உண்டும் வயிறு நிரம்பாதவனை போல சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹக்கீமே, உயர்ந்த கை, அதாவது கொடுக்கக்கூடிய கை, தாழ்ந்த கை, வாங்கக்கூடிய கையை விட சிறந்தது என்று சொன்னார்கள். பண்பானவர்களே, அப்போ செல்வத்தை நாம் உரிய முறையிலே அடைந்தோம் என்று சொன்னால், ஹலாலான முறையிலே அதை மனதோடு போதும் என்று ஆக்கி கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு என்ன கிடைக்காது? அதுல சிரமம் இருக்காது. அல்லாஹ்வுடைய பரக்கத்து நமக்கு என்றைக்கும் கிடைக்கும். பண்பானவர்களே, அல்லாஹ் தஆலா முதல்ல நம்ம அல்லாஹ் மீது தவக்குல் வைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நமக்கு தரக்கூடியவன். அவன்தான் இந்த உலகத்திலே படைத்த அனைத்து உயிர்களுக்கும் உணவளிக்க கூடியவன் என்ற அந்த நம்பிக்கை நம்மிடத்திலே முதல்ல வரணும். ஒரு காலத்திலே மக்காவிலே பிறந்த குழந்தைகளை கொலை செய்யக்கூடிய சூழல் இருந்த போது வறுமைக்கு பயந்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இம்லாக்கின். மக்களே, வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகளை நீங்கள் கொலை செய்யாதீர்கள். நஹ்னு நர்சுக்குஹும் வய்யாக்கும். நாமே அவர்களுக்கும் உணவளிக்கிறோம், உமக்கும் உணவளிக்கிறோம். பெற்றவங்களுக்கு அல்லாஹ் உணவளிக்கிறான், அந்த குழந்தைகளுக்கும் அல்லாஹ்தான் உணவளிக்கிறான் என்ற செய்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு முஃமின் அல்லாஹ்வை நம்ப வேண்டிய விதத்திலே முழுமையாக நம்பிக்கை கொண்டார் என்று சொன்னால், அவன் மீது தவக்குல் வைத்தார் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா ஒரு பறவைக்கு உணவளிப்பதை போல அவனுக்கு உணவளிக்கிறான். காலையிலே ஒட்டிய வயிறோடு அந்த பறவை பசியோடு பறந்து செல்கிறது. மாலை அது வீடு திரும்பும் பொழுது, கூட்டுக்குள் திரும்பும் பொழுது வயிறு நிரம்ப மிக மகிழ்ச்சியாக வருகிறது. அப்ப அல்லாஹ் தஆலா அந்த அடிப்படையிலே ஒரு மனிதனுக்கு உணவளிக்கிறான். அல்லாஹ் தஆலா உணவளிக்காத எந்த உயிரினமும் இந்த உலகத்திலே கிடையாது. وما من دابة في الأرض إلا على الله رزقها ويعلم مستقرها ومستودعها.
குல்லு ஃபீ கிதாபின் முபீன். இன்னும் உணவளிக்க அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளாத எந்த உயிரினமும் இந்த பூமியில கிடையாது. மேலும் அவை வாழும் இடத்தையும் இருக்கும் இடத்தையும் அவை மடிந்து அடங்கக்கூடிய இடத்தையும் அவன் அறிகிறான். இவை எல்லாமே லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்று சொல்லக்கூடிய அந்த ஏட்டிலே தெளிவாக பதியப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா எல்லா உயிர்களுக்கும் அல்லாஹ் தஆலா பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அப்ப இந்த விஷயத்தை நாம் விளங்கிக் கொண்டோம் என்று சொன்னால் அந்த பொருளாதாரத்தின் மீது இருக்கக்கூடிய அதிகமான ஆசை, பேராசைகள் நமக்கு இல்லாமல் போய்விடும். ஆனால் அல்லாஹ் தஆலா உணவளிக்கிறான், நமக்கு அவன்தான் தருகிறான் என்பதற்காக நாம் சும்மா இருக்கக்கூடாது. நாம் உழைக்க வேண்டும், நாமும் உழைக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே நம்பிக்கை வைக்க வேண்டும். இரண்டும் ஒன்று சேர்ந்திருந்தால் அல்லாஹ்வுடைய அந்த பரக்கத் நமக்கு கிடைக்கும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி ஒரு மனிதர் வருகிறார் மஸ்ஜித் நபவிக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மஸ்ஜித் நபவியிலே கீழே கிடந்த சில பேரித்தம்பழங்களை பொறுக்கி அந்த மனிதருக்கு கொடுக்கிறார்கள். அவர் வெகு தூரத்தில் இருந்து வருகிறார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னார்கள், தோழரே, நீங்கள் இந்த உணவை தேடி இங்கே வராவிட்டால் இந்த உணவு உங்களை தேடி வந்திருக்கும். அல்லாஹ் உங்களுக்காக நிர்ணயித்த உணவு, அதை சாப்பிடாமல் எந்த மனிதனும் கடைசி உணவு, அல்லாஹ் உங்களுக்கான கடைசி உணவை நிர்ணயித்து விட்டான் என்று சொன்னால் அதை உண்ணாமல் யாரும் மரணிக்க முடியாது. அன்பானவர்களே, இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முறை ஒரு இஸ்லாத்தை ஏற்காத ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே விருந்தாளியாக வருகிறார். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவருக்கு ஆட்டுப்பாலை குடிக்க கொடுக்கிறார்கள். அவர் குடிக்கிறார் குடித்துக் கொண்டே இருக்கிறார். ஏறத்தாழ 7 கோப்பைகளை காலி செய்து விட்டார். அவருக்கு இன்னும் பசி அடங்கவில்லை. பிறகு சிறிது காலம் கழித்து அதே நபர் இஸ்லாத்தை ஏற்றவராக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகிறார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு ஒரு கோப்பை பாலை கொடுக்கிறார்கள். அதை கூட முழுமையாக அவரால் குடிக்க முடியவில்லை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஃமினு யஅகுலு ஃபீ மிஅன் வாஹிதின். ஒரு மூமின் இருக்கிறாரே, அவர் ஒரு குடலுக்கு தான் சாப்பிடுவார். வல் காஃபிரு யஅகுலு ஃபீ சப்அதி அம்ஆயின். ஆனால் காஃபிர் இருக்கிறாரே, அவர் 7 குடல்களுக்கு சாப்பிடுவார் என்று சொன்னார்கள். அப்ப அந்த பரக்கத், அந்த துவா நம்ம சாப்பிடும் பொழுது பிஸ்மி சொல்லி அதை சாப்பிட்டோம் என்று சொன்னாலோ, அந்த பானத்தை குடித்தோம் என்று சொன்னாலோ, அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், சிறிய அளவுக்கே நம்மை போதுமாக்கிக் கொள்வோம். குடித்தாலே வயிறு நிரம்பிவிடும். அப்ப இந்த அடிப்படையை நம்ம விளங்கிக்கிற அன்பானவர்களே, அதே போல அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தஆலா பல சந்தர்ப்பங்களிலே மிகப்பெரிய அருள் வளத்தை கொடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருந்த காலகட்டத்திலே அகல் போர் என்று சொல்வார்கள், கந்தக் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம், அஹ்ஸாப் என்று அதற்கு இன்னொரு பேர் இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், ஒட்டுமொத்த எதிரிகளும் ஒரே நேரத்திலே தாக்குதல் நடத்துவதற்காக மதீனாவிலே வந்து முற்றுகையிட்டார்கள். அதனால் அதற்கு பேர் என்ன, அஹ்ஸாப் என்று பெயர். அந்த போரிலே பல சிரமங்கள், எதிரிகளுடைய தாக்குதலை சமாளிக்க முடியவில்லை. பெரும்படை 10,000 பேருக்கு மேற்கொண்ட படை அந்த அகல் குழி தோண்டி மதீனாவுடைய உட்புறத்தில் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். காலை நேரம், மாலை நேரம், இரவு நேரம் சென்று கொண்டே இருக்கிறது. எந்த முடிவும் எட்டவில்லை. பசி, உணவில்லை, பஞ்சமான காலகட்டம். அப்போ எல்லா மக்களும் சோர்ந்து போய் அப்படியே மயக்கத்திலே இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஜாபிர் பின் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கிறார். ரொம்ப முகம் வாடியவர்களாக பசியினுடைய அந்த கோர பிடியிலே சிக்கி இருக்கிறார்கள். அவர் நேராக தன் மனைவி வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போய் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்த ரொம்ப பரிதாபமாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் நாம் உணவு தயாரித்து கொடுப்போம் என்று சொல்லி அனுமதி பெற்று வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ரகசியமாக சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ்,
என்னுடைய வீட்டிலே ஒரு சாவு அளவுக்கு வார்கோதுமை இருக்கிறது, வீட்டிலே வளரக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கிறது, உங்களுக்கு மட்டும் அது போதுமானதாக இருக்கும், நீங்கள் மட்டும் சாப்பிட வாருங்கள் என்று. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே எழுந்து ஃபகால யா அஹ்லல் ஹந்தகி, ஹந்தக்குடைய மக்களை எல்லாம் எந்திரிங்கன்ட்டாங்க. 1000 பேர் எந்திரிச்சிட்டாங்க. வாங்க, இன்னைக்கு நமக்கு ஜாபிருடைய வீட்டுல மிகப்பெரிய விருந்து தயாராகி கொண்டிருக்கிறது என்று. ஜாபிர் அவர்களுக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. நேரா நீ சொல்றாங்க, நீ நேர போங்க, வீட்டுல போய் மாவை குழைச்சிக்கிட்டே இருக்க சொல்லுங்க, அந்த ஆட்டை அறுத்து அதை சட்டிய கீழே இறக்கிறாதீங்க, நான் வந்து கொண்டே இருக்கிறேங்கிறான். அவர் பதட்டத்தோட ஓடுறாரு. மனைவி சொல்றாங்க, எப்படிங்க ஒரு ஆளுக்குள்ள சாப்பாடு 1000 பேர் வந்தா எப்படி சமாளிக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, மனைவியை பார்த்து சொல்றாங்க, ரொட்டியை சுடுறதுக்கு இன்னொரு பெண்ணனை உதவிக்கு அழைத்துக் கொள் என்று சொல்லி அவர்களையும் வர வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ரொட்டியை சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை ஒரு துணியின் கீழாக போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. குழம்பிலே அவர்கள் பரக்கத்திற்காக அல்லாஹ்விடத்திலே துவா செய்யறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்கள் 1000 பேர் சாப்பிட்டோம், ரொட்டியும் போய்கிட்டே இருக்குது, குழம்பும் அதுல மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். கடைசியாக எல்லோரும் சாப்பிட்டு முடித்தாலும் அந்த ரொட்டியும் குழம்பும் அப்படியே மிச்சம் இருந்தது. இது புகாரில 4102 ஹதீஸ். இது அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்த பரக்கத். அப்ப நம்ம சிந்திச்சு பாக்குறோம், அங்க இருந்தது எத்தனை பேருக்கான சாப்பாடு? ஒரு ஆள் அல்லது 2 பேர். எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? 1000 பேர். அப்ப அன்பானவர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றலை, அவனுடைய அந்த கருணையை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. நாம தவக்குள் வச்சோம்னு சொன்னா நிறைய பேர் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இரவுல தூங்கும் பொழுது கவலையோடு தூங்குவார்கள். நாளைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் தெரியல, நாளைக்கு நம்ம இடத்துல உணவு கிடையாது, எந்த ஒரு தொகையும் கிடையாது, எப்படி நம்முடைய குடும்பத்தை சமாளிப்பது என்று அல்லாஹ்வின் மீது மட்டும் தவக்குள் வைத்து தூங்குவார். காலையில அல்லாஹ் தஆலா ஏதோ ஒரு வழியை காட்டுவானா இல்லையா? அப்ப இதுதாங்க அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய அருள் பலம் என்பது இதுதான். அன்பானவர்களே, அதே போல இதே ஜாபிர் பின் அப்துல்லா என்ற சஹாபி அவர் சொல்கிறார், என்னுடைய தந்தை உஹது போரிலே கொல்லப்பட்டு விட்டார். அப்போது அவருக்கு கடன் இருந்தது. அந்த கடன்காரங்கள்லாம் நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல போய் முறையிடுகிறார். முறையிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க, அந்த கடன்காரங்களை எல்லாம் அழைச்சி, இவரிடத்திலே ஒரு தோப்பு இருக்கிறது, மரங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு கடனை நீங்க வாபஸ் வாங்கிருங்க. அவங்க ஒத்துக்கிறல, இந்த தோப்பு என்பது பத்தாது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க நாளைக்கு வாங்க என்று. நாளைக்கு வந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே பரக்கத்திற்காக துவா செஞ்சாங்க. அவர் சொல்கிறார், ஜாபிர் பின் அப்துல்லா, இதுவும் புகாரியில 2395 ஹதீஸ். அவர் சொல்கிறார், மரங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் வெட்டி கடனை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எல்லோருடைய கடனும் நிறைவு செய்யப்பட்டு விட்டது. ஆனால் இன்னும் மரங்கள் அங்கே பாக்கி இருந்தது. அன்பானவர்களே, அப்ப நம்ம வாழ்க்கையிலும் அது நடக்கக்கூடாதா? கண்டிப்பாக நடக்கும். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மூமினுக்கும் அவனுடைய அந்த ஈமானுக்கு ஏற்றவாறு, அவனுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அவனுடைய வருமானம் ஹலாலாக இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அருள் வளத்தை உண்டாக்குவான். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், ذَلِكُمْ يُوعَدُ بِهِمْ مَنْ كَانَ يُؤْمِنُ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ وَمَنْ يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا. அல்லாஹ்வை மறுமை நாளையும் யார் விசுவாசம் கொண்டிருக்கிறாரோ, நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ, அவருக்கு இந்த நற்போதனை செய்யப்படுகிறது. எவர் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா தக்க வழியை உண்டாக்குவான். மேலும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், எவர் அல்லாஹ் தஆலா அத்தகையோருக்கு அவர்கள் எண்ணியிராத புறத்தில் இருந்து, அவர்கள் அறியாத புறத்தில் இருந்து உணவு வசதிகளை அளிக்கிறான். எவர் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அவனை முற்றிலும் சார்ந்திருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் தான் காரியத்தை நிறைவேற்றக்கூடியவன். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அளவை உண்டாக்கி வைத்திருக்கிறான்.
அப்ப நிச்சயமாக அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டிருந்தோம் என்று சொன்னா நாம எதிர்பாராத விதத்திலே, நாம் அறியாத புறத்திலே நமக்கு எங்கிருந்தாவது அல்லாஹுடைய உதவி வந்து சேரும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அப்ப இந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் சொன்னா அல்லாஹுடைய பரக்கத்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடு இரவிலே வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. என்ன காரணம் என்று சொன்னால் பசி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடவில்லை, பசியின் காரணமாக தூக்கம் வரவில்லை, வெளியே வர்றாங்க. அந்த பக்கம் பார்த்தா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. விசாரிக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர், ரெண்டு பேரும் எதற்காக இந்த நேரத்துல வந்தீங்க? யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு பசி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், எனக்கும் அதே நிலைமைதான். சொல்லிவிட்டு அங்கே ஒரு அன்சாரி தோழர், அபு அய்யூப் அல் அன்சாரி என்ற தோழருடைய வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுல போனா அவங்க அபு அய்யூப் அந்த வீட்டுல இல்ல, மனைவி இருக்கிறாங்க. அப்ப அவங்க இடத்துல விசாரிக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, இன்னும் சற்று நேரத்துல கணவர் வந்து விடுவார், நீங்க கொஞ்சம் பேரித்தம்பழங்களை சாப்பிடுங்கள் என்று சொல்லி சில பேரித்தம் கனிகளை வைக்கிறார்கள். பிறகு அபு அய்யூப் அல் அன்சாரி அந்த வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா 3 பேரும் இருக்கிறாங்க. என்ன விஷயம்? விருந்தாளியாக வந்திருக்கிறோம், நான் மிகப்பெரிய பாக்கியம் செய்தவன், உங்க 3 பேருக்கும் விருந்தளிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்று சொல்லி ஒரு ஆட்டை அறுத்து அவர்களுக்கு அதை உணவாக வைக்கிறார். நல்லா பாருங்க, பசியோடு வர்றாங்க. அங்க என்ன கிடைக்குது? அவங்களுக்கு பேரித்தம்பழங்கள் கிடைக்குது, ஆட்டுக்கறி அவங்க சமைச்சு வைக்கப்படுகிறது. எல்லாவற்றையும் வயிறு நிரம்ப சாப்பிட்டு விட்டு தாகம் தணிந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் உமர் 2 பேரையும் பார்த்து சொன்னாங்க, இந்த அல்லாஹ் கொடுத்தான் பாருங்க, இந்த அருள் கொடை, இந்த பரக்கத், இதை பற்றி நாளைக்கு நீங்க மறுமையில விசாரிக்கப்படுவீங்க. ஏன்? நீங்க வரும்போது வெறும் வயிற்றோட வந்தீங்க, திரும்பி போகும்போது அல்லாஹ் உங்களுக்கு வயிறு நிரம்ப உணவை தந்திருக்கிறான். ஆகவே இந்த அருள் கொடையை பத்தி நீங்க விசாரிக்கப்படுவீங்கன்னா சிந்திச்சு பார்க்கிறோம். அப்போ எல்லா விதத்திலும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவையானது எதுவென்று சொன்னால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கணக்கான அந்த கணக்கு வைத்து தரக்கூடிய பொருளாதாரமோ அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதையெல்லாம் ஆசைப்படுகிறோமோ, அளவுக்கு மீறி ஆசைப்படுகிறோமோ, அதெல்லாம் கிடையாது. நாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்ததிலே அவன் பரக்கத்து செய்தான் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை மிக சந்தோஷமான வாழ்க்கையாக, நிம்மதியான வாழ்க்கையாக நமக்கு இருக்கும். நாம் அந்த கொடுத்ததை கொண்டு போதுமாக்கி கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பரக்கத்து என்றென்றும் இருக்கும். ஆகவே அல்லாஹ்வுடைய பரக்கத்தை தேடியவர்களாக, அதை வலியுறுத்தி கேட்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அந்த ஏக இறைவன் ஆக்கி வைப்பானாக. வாஹித் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அந்த ஒரு நபி சுஹைப் நபியுடைய சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்தி. அந்த ஊர்வாசிகள் யார் ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கிறார்களோ, நாம் அவர்களுக்கு வானத்தில் இருந்தும் பூமியிலிருந்தும் பரக்கத்துகளை, பாக்கியங்களை திறந்து விட்டிருப்போம். ஃபதஹ்னா என்ற வார்த்தை நூஹ் நபியுடைய சமுதாயத்திலே அந்த கப்பலை கட்டும் பொழுது வரும் இல்லையா? ஃபதஹ்னா அந்த பூமியில் இருந்து நாம் ஊற்றுக்களை பொங்க வைத்தோம் என்று சொல்கிறானே, அந்த வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அப்ப யார் அல்லாஹ்வை நம்பி அவனுக்கு அஞ்சி நடந்தார்களோ, வானத்தில் இருந்தும் பூமியில் இருந்தும் அவர்களுக்கு பரக்கத்துகளை, பாக்கியங்களை திறந்து விட்டிருப்போம். வலாக்கின் கத்தபு
யார் பொய்யுரைக்கிறார்களோ வஅஹத்னாஹும் பிமா கானூ யக்ஸிபூன், அவர்கள் செய்து கொண்டிருந்த காரணத்திற்காக நிச்சயமாக நாம் அவர்களை பிடிப்போம், வேதனையின்பால் பிடிப்போம் என்று அல்லாஹ் சொல்லிக்காரு. அப்ப பரக்கத்து இருந்துச்சுன்னு சொன்னா நமக்கு அது இந்த உலகத்திலும் நன்மையாக இருக்கும், மறுமையிலும் நன்மையாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் நமக்கான வேதனை வரும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கான ஒரே நிபந்தனை, நமக்கு வாழ்க்கையிலே நிம்மதி, சந்தோஷம், அல்லாஹ்வுடைய அருள்வளம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வருமானம் ஹலாலாக இருக்க வேண்டும். ஹராமான வருமானத்தை தேடிக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே பரக்கத்திற்காக பிரார்த்திப்பதிலே எந்த ஒரு பலனும் கிடையாது. அது கண்களுக்கு அதிகமாக தெரியும், அதனுடைய மதிப்பு அதிகமாக தெரியும், ஆனால் அதனுடைய பலன் மிக குறைவாக இருக்கும் என்பதை உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்டியவனாக, அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற்றவர்களாக, மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றவர்களாக நாம் அனைவரும் ஆவோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் அந்த உயர்ந்த சொர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவான். ஹஸ்ன உலாயிக ரஃபீகா, அதுதான் சிறந்த நட்பு வட்டாரம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை சொர்க்கத்திலே சேர்ப்பானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.